வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம வீட்டிலே நம்ம ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஆப்பிள் இருந்தால் கூட போகிறோம், அதிகமாக இருந்தாலும் செய்யலாம். நான் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து செய்யுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் கட் பண்ணிக்கணும், தோல் சீவ தேவையில்லை. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சீடு இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நடுவில் தட்டை வச்சு அந்த தட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் போட்டு மூடி வேக வைக்கணும். ஆப்பிள் இப்படி பரவலாக இப்படி வச்சுக்கணும், அடியில் துணியெலாம் வைக்க தேவையில்லை. ஸ்ட்ரீமர்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து ஒரு டூத் பிக்கோ இல்லை இது மாதிரி முள்ளுக்கரண்டியை எடுத்து குத்துறீங்கன்னா வெந்துடுறது தெரியும். இந்தளவு வந்த உடனே அடுப்பு நிறுத்திட்டு எடுத்துடலாம். ஆப்பிள் எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஆறின உடனே அது மிக்சி கிண்ணத்தில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு இது மாதிரி செய்யணும். தோலோடு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கு. இப்படி செய்தோம்னா கீழே வந்துடும். இதை பாருங்க, இந்த அளவு எல்லாம் வந்துடும் கீழே. இப்படி தேய்ச்சி எடுத்தது வரும், சாதாரண ஊற்றினாலும் வராது. வடிகட்டின இந்த ஆப்பிள் ஜூஸை ஒரு கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி இது மாதிரி கிண்டணும், அடுப்பில் வச்சு கிண்டணும். இதில் நான் தண்ணி ஊற்றலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டணும். போட்டு வதக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு டாட்டா சால்ட் சேர்த்துக்கிறேன், அது சுவை கூட்டுறதுக்கு.
ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தால் மீடியம் தீயில் வச்சு இது மாதிரி வந்துடும். வந்த பிறகு இந்த 200 கிராம் கப்பில் இதில் 1 கப்பு அளவுக்கு இந்த பேஸ்ட்டு, ஆப்பிள் பேஸ்ட்டு, இதில் வந்து 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது மீடியம் தீயில் வச்சு தான் கிண்டணும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா 1 கப்புக்கு அந்த பேஸ்ட்டுக்கு 1 கப்பே போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்கலாம். இந்த ஆப்பிள் ஜாமுக்கு 1.5 கிலோ ஆப்பிளுக்கு 1/2 கிலோ சர்க்கரை அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட கம்மியாக ஆப்பிள் போடுற மாதிரி இருந்தால் நம்ம போடுற ஆப்பிள் பேஸ்ட்டில் 1 கப்பு போடணும், 3/4 கப்பு, அதோட கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா சரி கூட போடலாம். 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை கூட போடலாம். கைவிட கிண்டிக்கினே இருக்கணும், சர்க்கரை போட்டு அடி பிடிக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சிம்மில் வைக்கக்கூடாது, மீடியம் தீயில் வச்சு இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இருந்தாலும் வரும். அது கொஞ்சம் கலர் சேர்த்து அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிண்டணும். இந்த அளவு பார்க்கும்போது நம்ம ஜாம் பதம் தெரியும். ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா சரி வராது, ஏன்னா ஆறுன பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்படி எடுக்கும்போதே நமக்கு தெரியும். இந்த அளவு வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். ஆறுன பிறகு ரொம்பவும் கெட்டியாகாமல் ஜாம் பதத்துக்கே இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா 1 வாரத்துக்கு கெடாமலும் இருக்கும். இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். இதை கொஞ்சம் ஆறினோடனே கரெக்டான ஜாம் பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் ஆச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இதை பாருங்க, ஆறின உடனே ஜாம் பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஆப்பிள் சீசனில் இந்த ஆப்பிள் ஜாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி ப்ரெட்டில் தடவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் ஆப்பிள் ஜாம் இது மாதிரி செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்க்க சொல்லுங்கள். Thank you for watching.